விஜயின் ஜனநாயக படத்துக்கு தொடர்ந்து வந்து சென்சார் போர்டு வந்து கிடைக்கல சார். 21 வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு வெளியாக இருக்கிற பராசக்தி படத்துக்கு ஏகப்பட்ட தடைகளை சொல்லி அவைகளை எல்லாம் நீங்கள் நீக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுபோல் அன்று எழுதப்பட்ட அந்த வசனத்திற்கே இன்று தடை சொல்லி இருக்கிறார்கள். அதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நேற்று இந்த சென்சார் போர்டு என்பதும் அவர் அடிக்கடி கரெக்டாக சொல்லியிருக்கிறார். இடி அதே போல் இன்கம் டேக்ஸ் அதனோடு சேர்ந்து இன்றைக்கு இந்த இதுவும் சேர்ந்திருக்கிறது. சென்சார் போர்டும் சேர்ந்து இவைகளையெல்லாம் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது இது ஒன்றிய அரசு தமிழகத்திலே தமிழ் உணர்வையும் தமிழ் இன உணர்வையும் கட்டுப்படுத்துகின்ற வகையில்தான் இன்று பராசக்தி படத்திற்கு கூட இந்த அளவிற்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதில்தான் இந்த சென்சார் போர்டு என்பதும் இந்த ஒன்றிய அரசினுடைய ஒரு கைக்கூலியாக மாறிவிட்டது என்பதை நேற்று நிரூபித்திருக்கிறார். சார், இந்த ராமதாஸ் 4 திமுக ஆட்சி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். எப்படி சார் கூட்டணிக்கு வருவாங்களா எப்படிங்க சார்? அது அவருடைய கருத்து. அவர் என்ன முடிவெடுக்கிறார் என்பதை அவர் தான் எடுக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.